ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நீட் யூஜி 2026 அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். ஸோ ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீட் யூஜி 2026 May 3 எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது May 3, 2026 எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ரிவைஸ்டு டேட்டை வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது நீட் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து டெய்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ May 3, 2026 ஒரு சிங்கிள் ஷிஃப்டாட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் 4 days, 4 or 3 days நினைக்கிறேன், May 10, 2026 ஒரு லேட் ஈவினிங் ஒரு மேல் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டி நடந்தது மாதிரி ஒரு வீடியோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம்ஸ், அதாவது நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுறாங்க. புதுசாட்டி நீ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட் வந்து அஃபிஷியலாட்டு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. இன்றைக்குள்ள டேட் வந்து 12/5/2026. ஸோ அது மேபி கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 551 சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ 14 சிட்டிஸ் வந்து, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் 551 சிட்டிஸ், அப்ராடில் டோட்டலாட்டு 14 சிட்டிஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ டோட்டல், அதாவது இந்தியாவிலையும் அப்ராடு ஓகேவா, டோட்டலாட்டு 5400 சென்டர்ஸ், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 22.7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அப்பியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் புதியதாட்டு ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.